திருமலர் 693வது பாட்டில் சுருக்கம் அந்த லைன், அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த அண்டம் முழுவதும் ஒளி, அண்டத்தில் இந்த தரணி, இந்த பூமி முழுவதும் ஒளி. புரியுதா? அந்த ஒளி இந்த ஒளி ரெண்டுக்கும் காரணமாக இருப்பது இந்த மூச்சு காற்றின் வழியாக வரக்கூடிய அட்டமா சித்தி. அட்டம சித்திங்கிறது அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிரார்த்தி, பர ஆகாச பிரவேசம், வசித்துவம், ஈசத்துவம், 8 சித்திகள். இந்த 8 சித்திகள் என்னங்க நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துங்க. திரும்ப 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 சொல்லியாச்சு. நல்ல ஞானமுடையவன், இறைபக்தி உடையவன், உடலை பேணக்கூடியவன், சுவாச பயிற்சியால் இந்த 8 சித்தியை அடைஞ்சிருவான். முடியும், அடைய முடியும். அதுக்கு தான் இந்த பிராணாயாமம் கற்றுக்கணுங்கிறது. பிராணாயாமத்திலேருந்து அட்டமா சித்தி வருது. இந்த அட்டமா சித்தியால் இப்போ அந்த வீட்டுக்குள்ள ஒளி அண்டம், இந்த வீட்டில் ஒளி இது தரணி, நம்மளுடைய பூமி. இடையில தெருள் லைட் எரியுது. எல்லா இடத்துலையும் வெளியே இருக்கணும். எப்படி இருக்கும்? அதுக்கு பகல் தான் இருக்கணும். பகல் பொழுதுனா எல்லா இடத்துலையும் ஓடி ஒளி பாயும். அதுபோல் இந்த அட்டமா சித்திகளை எல்லாம் கொண்டு இந்த ஒளியை கற்றுக்கொண்டவன், இது மூச்சு காற்று மூலம் ஒளியை கண்டவன், ஓர் ஒளி ஆகிய கடவுள். அந்த ஏகன் அரேகன் அநேகன், அந்த ஒரு ஒளிதான் எல்லாவற்றுக்கும் மூலமான பேரொளி. எல்லாவற்றுக்கும் மூலமான ஒளி ஓர் ஒளி, ஓரொளி. அந்த ஒளியை அடைவது இந்த மூச்சு காற்றை கொண்டு அவன் செய்யக்கூடிய பிராணாயாம பயிற்சி. இதுதான் அதில் உள்ள தத்துவம். உயிருக்கு ஒளி தருவது போன்ற ஆற்றலுடைய ஒளிக்கதிர்கள் அட்டமா சித்தி. இதன் வழி உலகம் முழுவதும் தடுமாற்றமின்றி, அதாவது பதவதைப்பு இல்லாமல் பதைப்பெற, எனக்கு ஒரே பரபரப்பாக இருக்குது, பதைக்குது, மனசு பதைக்குது, தடுமாறுது. தடுமாற்றம் இல்லாமல் எல்லாவற்றும் நிறைந்திருக்கும். சூரிய ஒளி எப்போ நிறைந்திருக்கோ அதுபோல் எங்கும் ஆகிய அந்த ஒளி ஓரொளியான நிறைந்திருக்கும் என்பதை பிராணாயாமத்தின் மூலமாக நாம் கற்றறிந்து உயிர்த்து உணர முடியும் என்று சொல்கிறான். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.